தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு கூடி வந்திருக்கிற உங்க ஒருத்தருக்கும் இந்த வார்த்தை கேட்கிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துறேன். உங்களுக்கு இந்த நாள் பிரயோசனமாக, அந்த வார்த்தை பிரயோசனமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் நீங்க கேட்டிருந்தது கண்டிருந்ததும் ஆனா கை கொள்ளாம இருக்கிற இந்த வசனத்தை உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். ஏசாயா 9:2 உங்க மத்தியில வாசிக்கிறேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அப்படின்னா வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை எப்படி கண்டார்கள் சொன்னாக்க, இது நம்ம இந்த மாசத்துல இந்த டிசம்பர் மாசத்துல நம்ம ஒவ்வொருத்தருமே நினைக்க வேண்டிய வசனம். ஆனா இது இன்னைக்கு மட்டும் இந்த மாசத்துல மட்டும் நினைச்சிட்டு இது விடுற வசனம் அல்ல. இது என்ன செய்யணும்? கை கொள்ற வசனம், இத கண்டு கொள்ற வசனம். எப்படி? இருள நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளுன்னா என்ன? பாவம், பாவம் நிறைந்த உலகம். இருளு, இப்ப பாவம் தான் இருளு, இருளுதான் சாசு, சாசுதான் இருளு, சாசுதான் பாவம். இப்படிப்பட்ட இதுக்குள்ள நிரம்பி கிடைக்கிற இந்த உலகம், இந்த ஜனங்கள் எதை கண்டார்கள்? கண்டு கொண்டவங்க, உண்மைய பூர்ணமாக அதை கண்டு கொண்டவர்கள், வெளிச்சத்தை கண்டு கொண்டவர்கள் என்ன செய்தாங்க? மரண இருள்ல இருந்து என்ன செய்தாங்க? விடுதலை ஆனார்கள். வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவாய் வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏசப்பாவை அறிந்து தான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருமே ஏசப்பா என்ன செய்தாங்க? வெளிச்சத்தை கண்டு கொண்டாங்க. அதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் வெளிச்சத்தை கண்டு கொண்டாங்க. இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி ஆண்டவரையும் ஆண்டோட பிள்ளைகளையும் மாறி பரியாசமாக ஒரு ஏழுதனமாக ஒரு அலட்சிய போக்குல நினைக்கிற ஒவ்வொருத்தருமே நினைச்சுக்கிறீங்க. ஆண்டோட வசனத்தை ஏன் கை கொள்ள முடியலன்னு சொன்னாக்க, இருட்டுக்குள்ள இருக்கிற அந்த கண்ணு தெரியல, வசனத்தை தெரியல, ஆண்டவரை தெரியல, ஆண்டோட பிள்ளைகளோட யாருன்னு தெரியல, சபைனா யாருன்னு தெரியல. அதனால அவங்க தடையிட்டு இருக்கிறதுனால என்ன செய்யல? ஏசப்பா பார்த்தா, ஏசப்பட வசனத்தை பார்த்தா, ஆண்டோட பிள்ளைய ஊழியக்காரங்களை பார்த்தா, சபையை பார்த்தா அலட்சியமா இருக்குது, ஒரு மாதிரி பரியாசமா இருக்குது. இதெல்லாம் இருட்டுக்குள்ள தடை எடுக்கிறாங்க, ஒண்ணுமே தெரியல, தெரியாதனாலதான் அப்படி என்ன செய்யுங்க. இன்னைக்கு இதை கேட்கிற நீங்க கூட எத்தனை பேர் இருட்டுக்குள்ள இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா ஆண்டவரை நீங்க உண்மையிலே நீங்க நேசித்து, ஏசப்பா எனக்கு வேணும், ஏசப்பா என்ன மரண எல்ல விடுதலாக்கிறதுக்காக வந்தாரு, என்ன ரட்சித்தாரு, எனக்கு அவர் தேவைன்னு நீங்க யாருன்னா உண்மையிலே நீங்க நேசித்து நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னா உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்குது, உங்களுக்குள்ள அந்த அந்த வெளிச்சம் பிரகாசித்து இருக்குது. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்ற அர்த்தம், ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்ற அர்த்தம் இல்ல. நீங்க எத்தனை பேர் இதுல கேட்கிற நீங்களும் இந்த அலட்சிய போக்குல வேண்டாம் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா நினைச்சுக்கிறீங்க இருட்டுக்குள்ள இருக்கிறீங்க அர்த்தம். நான் அடுத்த ஒரு சாட்சியை சொல்றேன். இது ஏசாயா 60:1 நம்ம வாசிக்கிறோம். 2, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன் மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன் மேல் காணப்படும். இன்னைக்கு இந்த பூமியில் உள்ள ஜனங்கள், ஆண்டவர் அறியாத ஜனங்களை ஒவ்வொருத்தருமே என்ன இருக்கிறாங்க? இருட்டுக்குள்ள இருக்கிறாங்க. நான் நல்லா கண்டுபிடிச்சேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த பகுதியில எவ்வளவு காலங்களாக நாங்க ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறோம். சிலரும் வர்றாங்க போறாங்க, ஏதோ வர்றாங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்றாங்க, வியாதியை குணமடையுது, போகுது, சரியாறாங்க, அடுத்து கொஞ்சம் போயிடுறாங்க, அடுத்து கொஞ்சம் பேர் வர்றாங்க, திரும்ப போறாங்க. இப்படிமா தான் அந்த ஊழியம் இருந்துகிட்டு இருக்குது. ஏன் காரணம் சொன்னா இருட்டு, பாவம், இருட்டுதான் பாவம், பாவம் தான் சாசுதான் இருட்டு, இருட்டுதான் பாவம், சாசுடைய கிரியைகள் இப்படி நிரம்பி இருக்கிறதுனால ஜனங்கள் என்ன செய்ய முடியல? பூரணமா விடுதலாயி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியல. நான் சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு மேல 12 மணிக்கா எழுந்திருந்து ஜெபம் பண்றதுக்கு ரொம்ப நாள் சென்ற அந்த கிருபை ஆண்டவரை திரும்பவும் நான் கேட்டு பெற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணதுக்கு பிறகு திரும்பமாக ஆண்டவரை காட்டுறாரு. இந்த பகுதி ஜனங்கள், இந்த பகுதி இப்படிதான் இருக்குது, இருட்டுக்குள்ளதான் இருக்குதுன்னு சில இடங்களை காட்டினாரு. நான் அந்த இருட்டுக்குள்ள அப்படி போய் வர்றது போல அப்படியே பாக்குறேன். அந்த இருட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியால எந்த இடத்துல எல்லாம் இருட்டு இருந்தா அந்த இடம்னா சரியான டைட்டா தான் இருக்குது, பாவம் நிறைஞ்ச ஏரியாவா தான் இருக்குது.
பாவம் நிறைஞ்ச இடமா தான் இருக்குது. இப்ப அந்த வாரங்களுக்குள்ள பார்த்தது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு. அந்த இடத்துல ஜனங்களை அந்த இருட்டு என்ன செய்து போட்ட முடியாது. இன்னும் சிலர் வீட்டுக்குள்ள வீட்டு விசுவாசிக்கிறாங்க, பல காலங்க வர்றாங்க சபைக்கு, வீட்டுக்குள்ள போனா இருட்டு மூடுது. அங்க ஆண்டவரை ஏற்றி இருதயத்துல ஏத்துக்கிறல, ஆண்டவருக்கு முழுமையாக இடம் கொடுக்கல, அதனால இருட்டு வீட்டுக்குள்ள நிக்குது. அப்ப எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அப்ப எப்படி அந்த மரண இருள்ல இருந்து நம்ம விடுதலாக முடியும்? அந்த மரண கட்டிகள் அந்த சாட்சி கொண்டு போகிற நரகத்துக்கு, அந்த மரணத்துல இருந்து எப்படி நம்ம விடுதலாகி வெளிச்சத்துக்குள்ள வர்றது? பரலோகத்துல ஆண்டோட பிள்ளையாக எப்படி போய் மாறுறது? யோசித்து பாருங்க. தயவு செய்து இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் இதை உணரணும். மற்றவங்களுக்கு இதை பத்தி தெரியாதுன்னு சொல்ல விரும்பல. இருட்டுக்குள்ள நீங்க முழுமையாக வசனத்தை கை கொண்டு நடக்க முடியாம, ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சு வாழ முடியாம யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, கண்டிப்பா ஆண்டவர் இருட்டு சாசுடைய இருட்டு உங்களை மூடி இருக்குது. அவனுடைய கிரிகள், அவனுடைய பாவம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க வசனத்தை கை கொண்டு நடக்க முடியல, ஆண்டோட பிள்ளையா வாழ முடியல, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியல, நீங்க விடுதலாக முடியாம இருக்குது. இன்று முதல் ஏசப்பா நமக்காக என்ன செய்யறாரு? இந்த பூமியில பிரகாசித்திருக்கிறாரு. உங்களை மரண இருள இருந்து விடுதலாகிறதுக்காக இந்த உலகத்துல வந்திருக்கிறாரு. அவரை நீங்க முழுமையாக ஏற்றுக்கொண்டு சொன்னாக்க என்ன செய்யலாம்? அந்த மரண கட்டுக்கு அந்த பாவத்துல இருந்து அந்த இருட்டுக்குள்ள இருந்து விடுதலாகும். அதனால என்ன செய்யுங்க, உங்களுக்குள்ளலாம் யாருக்குள்ளலாம் ஏசப்பா பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, சபையை பார்க்கும் பொழுது, வசனத்தை பார்க்கும் பொழுது, கை கொண்டு நடக்கும் பொழுது அலட்சியமா இருக்குதோ, அதை நினைச்சுக்கலாம். சாசு உங்க மூலமாக உங்கள் பின்னால இருந்துகிட்டு அவனுக்கு கண்ணை பூசுது. அந்த வெளிச்சத்தை ஆண்டோட பிள்ளைகளை பார்க்க, வசனத்தை கை கொள்ள முடியாதபடி கண்ணை பூசுது, வேண்டாம் உண்டு பண்ணுது. அதனால உங்களுக்கு என்ன செய்ய முடியல? வசனத்தை கை கொள்ள முடியல, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியல. இன்று முதல் தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த வார்த்தை நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன், அதுக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன். இவ்வளவு நாளா அந்த பகுதியில ஊழியம் செய்யறோமே, இன்னும் அந்த இருட்டு இந்த பகுதியில மூடி இருக்குதே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. பல முறை பல சாட்சிகளும் சொல்லியிருக்கேன். அதனால சமசுக்குள்ள போயிடாதையா, ஆண்டவருக்குள்ள வாங்க, வெளிச்சத்துக்குள்ள வாங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராம்.